ஆரம்பத்துல சின்னங்கிற ஒரு பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருப்பாளா. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. அப்படியே ரூம் முன்னாடி போய் நின்னவளும், நீங்க ஏதோ பேய்கள் எல்லாம் ஓட்டுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட அப்பாவை ஒரு ஆன்மா வந்து தொந்தரவு பண்ணுது, உங்களால எங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்டதுக்கு உள்ள இருந்த நபரோ அதெல்லாம் உதவ முடியாது கிளம்புங்கிற மாதிரி சொல்லிடுவானா. இந்த பொண்ணுக்கும் கோவம் வந்துடும். ஆடுங்க தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்துல அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா அப்ப அந்த காரிடார் ஒரு மாதிரி நெருப்பு எரியிற மாதிரி இருக்கும். அந்த நெருப்பு தொடர்ந்து கொஞ்சம் பெருசா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க கரெக்டா ரூமுக்குள்ள இருந்த ஹீரோ வெளியில வந்துட்டு அந்த பொண்ணு மேல அந்த நெருப்பு பாதிக்கப்படாத மாதிரி அந்த பொண்ணை காப்பாத்த செய்யறான். ஏதோ ஃப்ராடா இருப்பான்னு பார்த்தா உண்மையாலுமே மத்தவங்க சொன்ன மாதிரியே திறமசாலியா தான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த சென் யோசிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சென்னை உள்ள கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஹீரோ கூடவே ஏதோ ஒரு பொண்ணு ஒண்ணு வச்சிருப்பான். அது ஏதோ அப்பப்ப வந்துட்டு போற ஒரு லேடியா இருப்பாங்க போல. இன்னொரு நாள் பாக்கலாம் அப்படின்னு இருந்து போயிருவாங்களா. இப்போதைக்கு அந்த சென்னுங்கிற அவ என்ன கம்ப்ளைண்டோட வந்திருக்கான்னா அவரோட வீட்டுல ஏதோ ஒரு பேய் ஒண்ணு இருக்கு, அது ஒரு பொம்பளை பேய், அது எங்க அப்பாவை டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அவ சொல்லியிருந்திருப்பா. ஆனா ஹீரோ ஆரம்பத்துல இந்த கேஸை எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரியான ஒரு ஆளை அடிக்கடி பூஜை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவன் மேலதான் சந்தேகமா இருக்குதுன்னு அவ சொல்லியிருந்திருப்பா. ஆனா ஒரு டம்மி பீஸா இருக்கும், சும்மா போய் அவங்க அம்மா ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் யாரும் ஒரிஜினலா கிடையாது அப்படின்னு ஹீரோ நீங்க இருந்து வேலையை பார்த்து அம்மா தான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள வேணா போய் தடுக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவானா. ஆனா இப்படி பேசும்போதுதான் இந்த மந்திரவாதி இருக்கிறாங்க யாரு, இந்த பொண்ணோட அம்மா கூப்பிட்டு வர அந்த மந்திரவாதி அவனோட பேரை சொல்லும் போது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்னு ஹீரோவுக்கு தோணுது. இவனை கேள்விப்பட்டது கிடையாது, இந்த மந்திரவாதி கேள்விப்பட்டது கிடையாது, இவனோட மாஸ்டர் ஒருத்தர் வந்திருப்பானா, அவனை பத்தி ஹீரோவுக்கு தெரியும். பரவாயில்லையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு யோசிச்சு ஹீரோவும் சரின்ட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சின்னங்கிற பொண்ணோட நெத்தியில கை வச்சு அவளோட மூன்றாம் கண்ணை ஓபன் பண்ணி வர்றான். எதுக்குன்னா ஒன்ஸ் ரூம் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த காரிடார்ல ஏகப்பட்ட பேய்கள்லாம் இருக்கும், அது எல்லாமே அந்த சின்னோட கண்ணுக்கும் தெரியுது. சரி இந்த ஏகப்பட்ட பேய்கள் எங்கிருந்து வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல அநியாயமா இறந்து போனவங்க தான் சின்ன அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரிலாம் இருக்கும். ஹீரோ கூட காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அது ஆக்சுவலி சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் தான். அது இந்த ஆன்மாக்களோட வெறுப்பு மூலமா அப்பப்போ கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும், பெருசா எடுத்துக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சென்னோட வீட்டுக்கு ஹீரோ கிளம்பி போயிருப்பான். இதே நேரத்துல அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆபீசர் ஒரு கேஸ் டீல் பண்ணிட்டு இருப்பாரா. இதனோட மொக்கையான கேஸ், இதோட ஒரு மொக்கையான கேஸ் கொடுக்குற பாருங்கிற மாதிரி இன்னொரு ஒரு சீனியர் ஆபீசர் ஏதோ ஒரு இன்டர்நெட் கேஃபேல கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல எவனோ ஒருத்தன் எட்டி பாக்குறானாமா. ஆனா சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சோ இதுல கண்டிப்பா பேய்கள் இன்வால்வ் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. ஆகையால் ஹீரோ போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டு இருந்திருப்பாரு. இதே நேரத்துல தான் ஹீரோ அந்த சென் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ள கூட அந்த சென்னோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாளா. அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த பேயை நான் எந்த இடத்துல பார்த்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே வந்தாலும் ஹீரோ அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற மாதிரிலாம் தெரியல. சும்மா அங்கிட்ட எங்கிட்ட உலாவிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணோட ரூம்ல விக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. கூடவே ஏதோ ஒரு மெடிக்கல் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குமா. அதையெல்லாம் ஏன் பாக்குற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஹீரோவை கூட்டிட்டு வந்துருவா. இருந்தாலும் அப்புறம் அவளே சொல்லிடுறா, இல்ல இந்த மாதிரி கேன்சர் இருக்குது, யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு வேணா ப்ரூஃபுக்காக விக்கெல்லாம் கூட கட்டி காட்டிட்டு இருப்பா. ஒன்ஸ் ஹீரோ ரூம் ஃபுல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமே அவனுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஆன்மாக்களும் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. ஆனா இந்த விஷயத்த சொன்னா அந்த சென் தான் ஏத்துக்கிற மாதிரியும் இல்லையா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது கரெக்டா அந்த சென்னோட அம்மா அந்த பூசாரி எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவை அந்த சென்னோட ஃப்ரெண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு சென்னோட அம்மா பெருசா கண்டுக்கல. ஆனா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த பூசாரி கிட்ட சரி எப்படி பார்த்தாலும் இந்த குடும்பத்தை மொட்டை போடலாம்னு முடிவு பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள காயப்படுத்தணும் மட்டும் யோசிச்சாத புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு போறோம். அதுக்கப்புறம் வெளியில வந்த ஹீரோ ஒரு கடையில உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த சென் திருப்பி ஹீரோவை தேடி வந்திருக்கா. இல்ல உண்மையாலுமே எங்க வீட்டுல பஞ்சாயத்துங்கிறது இருக்கு, நீங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அவ பேசிட்டே இருக்க. அப்ப கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசர் அங்க வந்திருப்பாரு. அவரு வந்துட்டு என்னமா நீயும் வேலையா தான் வந்திருக்கியா, நானும் வேலையா தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த கேஸ பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு இன்டர்நெட் கஃபேல பொண்ணுங்களை யாரோ தப்பா பாக்குற மாதிரி தெரியுது, ஆனா சிசிடிவில பார்த்தா அப்படி யாரும் இல்ல. பரவாயில்லையே கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு ஹீரோ இந்த கேஸ எடுத்துக்கிறான். ஆனா அந்த ஆபீசரை கூட கூப்பிட்டு போகல, அதுக்கு பதிலா நீ வாக்குள்ள அப்படின்னு சொல்லி சென்னை கூட்டிட்டு போயிருப்பானா. போயிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிற அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல அப்படியே கேம் ஆடுற மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி சும்மாவே உட்காந்துகிட்டு இருக்க சென் ஹீரோ கிட்ட ஆமா எதனால நீங்க இப்படி ஒரு தேவதூதனா மாறினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ மாட்டேன்னு சொன்னா, நான் என்னோட பிக் மேட்டர் எல்லாம் சொன்னல, அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க உங்க விஷயத்த சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்பாளா. ஹீரோவும் சொல்றான் குடும்பத்துக்காகன்னு. சரி குடும்பம் எங்க இருக்குதுன்னு கேட்டா குடும்பம் நரகத்துல இருக்குதுன்னு சொல்றான். ஹீரோ பண்ண ஒரு தவறால தன்னோட பேரண்ட்ஸ் அவன் இழந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம
முடியாம அவனும் சூசைட் பண்ணியிருப்பான். அப்படி சூசைட் பண்ணவன் நரகத்துக்கு போயிருப்பான். அந்த இடத்துலதான் ஹீரோ அந்த தேவனை மீட் பண்ணியிருப்பான். அவன் ஏதோ தேவர்களோட இளவரசன் போல, எதுக்கு தேவையில்லாம நீ என்னோட தேவ தூதனை சாகடிச்சு அப்படின்னு கேட்பானா. எங்கேயா அவன் தேவ தூதனை சாவடிச்சுன்னு கேட்டதுக்கு அப்பா தான் அவன் தான் எனக்கு இவ்வளவு நாளா லாயலா வேலை பார்த்துட்டு இன்னும் வேலை ஏகப்பட்டது பெண்டிங் இருக்குது. அப்படி இருந்த போதிலும் நீ அவனை சாகடிக்க காரணமா இருந்திருக்க. நீ பண்ண இந்த ஒரு தப்புக்கு, நீ பண்ண இந்த ஒரு பாவத்துக்கு பெற்றோர்கள் என்ன வழி அனுபவிக்கிறாங்க பாக்குறியா அப்படின்னு ஒரு சேம்பர்ல காமிச்சிருப்பானா. பார்த்தா ஹீரோட அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு தீ சட்டிக்குள்ள கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ ஏன் அப்படி பண்றேன், பண்ணது நான் தானே சொன்னேன், அப்ப தண்டனை எனக்கு தானே கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு வலிக்குது, வேணும்னோட பேரண்ட்ஸ் இந்த தண்டனையில இருந்து நான் விடுவிக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா உங்க அப்பா பார்த்து இந்த தேவதூதன் வேலை அது எல்லாத்தையும் நீ எனக்காக பண்றியான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அப்படிதான் ஒரு செலக்ட் பண்ணிருப்பாப்ல. ஆனா இதெல்லாமே பண்றே யாரையா நீ அப்படின்னு ஹீரோக்கு ஒரு கேள்வி இருக்கும். கேள்விய டைரக்டா அந்த இளவரசனையா பார்த்து கேட்க, சின்ன வயசுல இருந்து ஒரு கடவுளை நோக்கி நீ எப்பவும் பிரார்த்தனை பண்ணவே அந்த கடவுள் நான் தான் சொல்லுவான். சிலைகள்ல பாக்குறதுக்கு தொப்பை வச்சிருக்கிற கடவுள் என்ன ஸ்டைலிஷா இருக்குதுங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பான். இந்த கதைகள்லாம் சொல்லியிருந்திருப்பானா. ஓ இப்படிதான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்க அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஆன்மாங்கிறது வந்துருச்சு. அந்த ஆன்மாவை ஹீரோவால பார்க்க முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆன்மாவுக்கே ஒரே அதிர்ச்சி. இருந்தாலும் ஹீரோவா பயமுறுத்த பயங்கரமா பெருசா இருக்க ஹீரோ சுத்தமா பயப்படவே இல்லை. அதோட உடம்ப சும்மா பஞ்சர் பண்ணி விட்டுட்டு அதை ஏதோ பலூன் மாதிரி மாத்தி போட்டு அடி அடின்னு அடிப்பானா. நீங்க பெரிய பாடத்தை கத்து கொடுக்குற மாதிரி ஹீரோ அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி கரெக்டா ஒரு மானிட்டருக்குள்ள இருந்து ஹீரோவை பின்னாடி பிடிக்க வர அந்த சின்னங்கிறக்குள்ள மானிட்டர் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அவள்தான் அது பாதியிலே மாட்டிக்கிச்சு. ஹீரோவும் அந்த பேய்கிட்ட என்ன கதை அப்படின்னு விசாரிச்சா அவன் ஏதோ சூசைட் பண்ணிருப்பான் போல. ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவன் லவ்வா ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணது, உயிரோட இருக்கும்போதும் பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்க போறது இல்ல, அதனால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்கிற மாதிரிலாம் ஒத்துக்குவானா. சேட்டை பண்ணுவையாடான்னு ஹீரோ வச்சு மூஞ்சிலே நங்கு 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 நங்குன்னு நடந்து வச்சு விட்டாரான். அப்ப நம்ம சின்ன இருக்கிறாள் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போதைக்கு இந்த பேய்க்கு ஒரு பொண்ணு தேவை. இவன் பேயா இருக்கிற காரணத்தால மனித பெண்கள் வேலைக்காகாது, ஒரு பேய் பெண் உனக்கு இருந்தா கரெக்டா இருக்கும்ல. எங்க அப்பா பின்னாடி ஒரு பொங்கலை பேய் இருக்குது, வேணும்னா நீ அந்த பேய காக்கா பிடிச்சினா எங்க அப்பாவும் அதுல இருந்து ஃப்ரீ ஆயிடுவார்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ சென்னுங்கிற புள்ள அந்த பேய் அப்படின்னு சொல்லி 3 பேரும் போயிருந்திருப்பாங்க அந்த சென்னோட அப்பாவை பாக்குறதுக்காக. ஆனா அவரு என்னன்னா ஆபீஸ் முடிச்சு வரும்போது வேற ஏதோ ஒரு லேடி கூட போவாங்களா. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு மேலுமே ஏதோ ஒரு அஃபேர்ல தான் இருக்கிறான். இதெல்லாம் நீ பர்சனலா எடுத்துக்காத, அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை, இதுல நீ மூக்க நுழைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருந்தா. இல்ல நான் எங்க அப்பா கிட்ட பேசியே தீர்வேன்னு அந்த பொண்ணோட அப்பா ரூம்ல இருக்கும்போது ஹோட்டல் ரூம்ல போய் மீட் பண்ணான். அந்த அஃபேர்ல இருந்த லேடியுமே சரி நீ பொண்ணு கிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா அவங்க லிஃப்ட்ல ஏறி வருவாங்க. லிஃப்ட்ல ஏறும்போது கரெக்டா ஹீரோ உள்ள வந்துருவாங்க. ஹீரோ கூடயே அந்த பேயுமே இருக்கும். ஆனா ஹீரோ பின்னாடி எப்படி இந்த சூரப்புட்டி பேய் இருக்குதோ அதே மாதிரி அந்த லேடி பின்னாடியும் 2 பேய் இருக்குது. அத பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு மேட்டரே புரியுது. ஆக்சுவலி அந்த மந்திரவாதி ஒருத்தர் இருந்தான்ல, அந்த சென்னோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அந்த ஒரு மந்திரவாதி, அந்த மந்திரவாதி மந்திரம் போட்டிருந்திருக்கான். அந்த மந்திரத்து மூலமா வந்த பேய்கள் தான் இது. ஆனா இந்த பேய் சென்னோட அப்பாவை டார்கெட் பண்றது கிடையாது. சென்னோட அப்பா இப்ப இந்த லேடி கூட அஃபேர்ல இருக்கிறாங்கல்ல, இந்த லேடிய மட்ட பண்றதுக்காக அப்படின்னா சென்னோட அம்மாவுக்கு தான் புருஷன் அஃபேர்ல இருக்கிறாங்கிற மேட்டர் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த அஃபேர்ல இருக்கிற அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பேய ஏவி விட்டுருந்திருக்காங்க அப்படிங்கறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். டைரக்டா அந்த லேடியை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நேரம் கேப் போட்டு ஹீரோ பார்க்கிங் லாட்டுக்கு வந்திருப்பானா. வந்து பார்த்தா அந்த லேடி ஆல்ரெடி அந்த பேயால பொசஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால ஹீரோ அந்த பேய் கிட்ட பேசுறான். தேவையில்லாம சில பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நான் விடு வைக்கிறேன், நான் சொல்றத செய்யணும் சொன்னா வேலைக்காகல அந்த 2 பேயும் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர்னு சொல்லி மாறி ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்க பார்க்கிங் லாட்ல இருக்கிற காரெல்லாம் வச்சு ஹீரோவை மட்ட பண்ணலான்னு பார்த்தாலும் ஹீரோ கிட்ட இருக்கிற பவர்ஸை பயன்படுத்தி அவன் அசால்ட்டாவே அந்த 2 பேய் அதே இடத்துல கட்டி போட்டுருவானா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பேய் கிட்ட டீலிங் பேசிக்கிட்டு தேவையில்லாம அவனோட கண்ட்ரோல்லே இருந்துகிட்டு இப்படி அன்னெசரியா மனிதர்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ற மாதிரி எல்லாம் நீங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்களோட ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருப்பீங்களாமா அப்படின்னு அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த சோடா புட்டி பேய் இருக்குதுல, அவனுமே ஹீரோ கூட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருப்பான். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வயசான இருப்பாரு. அவரோட 3ஆம் கண்ணையுமே ஹீரோ திறந்து வச்சிருக்கான் போல. அந்த சோடா புட்டி அவரால் பார்க்க முடியுது. அந்த வயசானவரும் அந்த பேயும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பயங்கர பரபரப்பா வேகமா நடந்து வருவானா. ஹீரோட ரூமுக்கு முன்னாடியே அந்த சின்னங்கிற பிள்ளையும் உட்கார்ந்து இருப்பான். மணி நைட்டு 11 ஆச்சு, உனக்கு எங்கடி வேலை அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோ நேரா உள்ள வருவானா. உடம்புல இருந்து ஒரு மாதிரி புகையா போயிட்டு இருக்கும். நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன், அவரு
அழுது புலம்புனாரு. அவருக்கும் எங்க அம்மாவுக்கும் எப்பவோ ரிலேஷன்ஷிப்ங்கிறது முடிஞ்சிருச்சாமா, கூடிய விரைவில் அவர் டிவோர்ஸ் பண்ண போறாங்களாமா. இந்த மேட்டரை என்கிட்ட அவங்க சொல்ல வேணாம்னு இருந்தாங்களாமா அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் காதுல வாங்கினபடியே ஹீரோ அங்க இருக்கிற ஏதோ வெஜிடபிள்ஸ் மாதிரி எல்லாம் கட் பண்ணிட்டு அவனோட சொக்காவை ரிமூவ் பண்றான். அவனோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ நெருப்பெரிய மாதிரி எல்லாம் தெரியுது. அது மேல பத்து போடுற மாதிரி அந்த வெஜிடபிளை வச்சுட்டு பெட்ல போய் அப்படியே படுத்துருவான். கட் பண்ணா ஹீரோ ஏதோ ஒரு பில்டிங் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அவனோட இறந்து போன பேரண்ட்ஸ் பத்தி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ அந்த தேவர்களோட இளவரசர் பக்கத்துல இருந்து உட்கார்றான். என்னையா யூஸ்வலி இப்படி பழகலாம் வர மாட்டேன், ஏதாவது வேலை எதுவும் வச்சிருந்திருக்கியா வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். வேலைலாம் எதுவும் கிடையாது, இருந்தாலும் உன்னோட வேலையை நீ ப்ராப்பரா செய்யறதுக்காக உனக்கு ஒரு சின்ன பூஸ்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உன்னோட காதலி அவ திருப்பியும் மறுபிறவி எடுத்திருந்திருக்கா அப்படிங்கிற மேட்டரை சொல்லுவானா. அப்பதான் காட்டுறாங்க ஹீரோவுக்கு ஒரு காதலி ஒருத்தி இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்குமே கேன்சர் இருந்திருக்கும் போல. கேன்சர்ல தான் அவ இறந்து போயிருந்திருப்பா. கூடிய சீக்கிரம் சாக போறேன்னு தெரிஞ்சிருந்தோம். கடைசி வரைக்குமே ஹீரோ அந்த பொண்ணு கூட இருந்திருப்பான். அந்த பொண்ணுமே சொல்லியிருந்திருக்கும், எப்படியும் நான் சாக போறேன், ஆனா நான் ஒன்ஸ் எங்கேயாவது செத்து போயிட்டேன் அப்படின்னா நீ ரொம்ப லோவான ஒரு லைஃப்லாம் வாழ்ந்துட்டு இருக்காத, பெட்டரான ஒரு லைஃபை வாழப்பாரு, உனக்குன்னு ஒரு நல்லபடியான ஒரு லைஃபை அமைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பா. இப்படி தன்னோட காதலிக்கு கேன்சர் இருந்த காரணத்தாலதான் அந்த சின்னங்கிற அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வரும்போது ஹீரோக்கு கொஞ்சம் மனசு வந்து இலகிந்திருக்கும். அதை யோசிச்சு பார்த்த ஹீரோவும் அந்த இளவரசன் கிட்ட யூசுவலி இந்த மாதிரியான நல்ல செய்திகள்லாம் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டேயே, இப்ப என்ன புதுசா இருக்குதுன்னு கேட்டதுக்கு புதுசா சில விஷயங்கள் சொன்னதான் வேலையை நீ நல்லபடியா செய்வேன்னு தோணுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இளவரசன் காணாம போயிடுவான். கட் பண்ணா ஹீரோ காலங்கத்தால தூங்கி எந்திரிக்க அந்த இளவரசரை மீட் பண்ணது எல்லாமே ஏதோ சாதாரண ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும் போல. அந்த சின்னங்கிற பிள்ளையுமே வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். ஹீரோட ரூம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சமைச்சு சாப்பிட்டு அந்த சோடா புட்டி போய் இருக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்னு போய் பார்த்தா அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கலான முடிவெடுத்துட்டான் போல. ஆகையால அந்த வயசானவர்களை இந்த ஒரு ரூமை நான் சூஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். இதை சென்னு ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்க. சென் கேப்பா, அப்படின்னா நீங்க இந்த சோடா புட்டிய ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சு அடைச்சு வைக்கலாம் மாட்டீங்களா, நீங்க தங்குற இடத்துல அவனுக்கு தங்கறதுக்கு பர்மிஷன் வேற கொடுக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு அவன் பண்ணது தப்பு தான், ஆனா அதுக்குன்னு அவன் ரொம்ப மோசமான ஆள்லாம் கிடையாது, வேற எங்கேயாவது போய் யாரையாவது பயமுறுத்தி நான் தங்கியிருக்க இதே அபார்ட்மெண்ட்ல அவனும் இருக்கட்டும், நல்லா இருந்தானா பாக்கலாம், இல்லைன்னா மறுபடியும் எங்கேயாவது அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற ஒரு வேலையா போயிருப்பானா. கூடவே அந்த சின்னங்கிற பிள்ளையுமே கூட்டிட்டு வரான். எதுக்கு நான் தேவையில்லாம கூட்டிட்டு வரேன்னு எனக்கே கடுப்பா இருக்குங்கிற மாதிரி ஹீரோ பண்ணதுக்கு, ஏன்னா நான் கூடிய சீக்கிரம் சாக போறேன், அதனாலதான் நீங்க எனக்கு எதுக்குமே நோ சொல்றது இல்லங்கிற மாதிரி அந்த புள்ள சொல்லுவாளா. இன்னொரு தடவை சாக போறத பத்தி பேசினீங்கன்னா நானே உன்னை சாகடிச்சுன்னா கொஞ்சம் கம்முன்னு இருன்னு. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி ஜாலியா பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்கள ஹீரோ பாக்குறான். அவங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை, அதுக்காக ஹீரோ வந்திருக்கான். அதுக்கப்புறம் நேரம் அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே பேய பாக்குற அந்த ஒரு மூன்றாம் கண்ணை ஓபன் பண்ணி விடுறான். அப்போ இவங்க வீட்டுல பேய்ங்கிறது இருக்கு. அந்த பேய் யாரான்னு பார்த்தா அது ஆக்சுவலி ரெண்டு பாட்டிமாவா இருக்கும். அந்த ரெண்டு பாட்டிமாவும் இந்த குடும்ப தலைவன் ஒருத்தர் இருப்பான் இந்த ஃபேமிலிக்கு, அவனோட சொந்த பாட்டிமா கிடையாது, சொந்தக்காரங்கள்ல ஒரு பாட்டிமா அந்த கணக்குல வருவாங்க. அந்த ரெண்டு பாட்டிமாவுக்கு இந்த பேர பசங்களும் இல்லாத காரணத்தால இந்த ஃபேமிலி மேல அவங்களுக்கு ஒரு பெரிய பாண்டுங்கிறது உருவாயிருக்கும். உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ரெண்டு பாட்டிமாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆன்மாக்களா இருந்துகிட்டு இந்த ஃபேமிலிய கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. டார்ச்சர்னா யூசுவலா அவங்க உயிரோட இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் உயிரோட இருக்கிற ஒரு நபர் ஒரு விஷயம் பண்றதுக்கும் இறந்து போய் பேயா வந்து பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் அந்த பாட்டிமா ரெண்டு பேரையும் இந்த ஃபேமிலியை விட்டு விலகி போக சொல்லி குடும்ப தலைவன் ஏற்கனவே நிறைய பேரை கூட்டு வந்திருக்கான் போல. அந்த வரிசையில தான் ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பான். அதனாலேயே நீ எங்களை விரட்ட பாக்குற, அதனாலே கண்டிப்பா உங்களை விட்டு நாங்க போக மாட்டோங்கிற மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. இருப்பினும் என்னதான் ஹீரோவும் பேசி பார்க்க எதுவுமே அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க விருப்பத்தோட இந்த ஃபேமிலியை விட்டு விலக வைக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத போது அப்போ அந்த குடும்ப தலைவன் வேற வழி இல்லாம தன்னோட ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்து அந்த ரெண்டு பாட்டிமாவோட காலையே விழுந்து தயவு செஞ்சு எங்களை ஒரு நார்மலான லைஃபை வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்கறாங்க. சரி இவ்வளவு கெஞ்சி கேட்கறாங்க. அந்த ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஓகே அந்த ரெண்டு பேய்களால இந்த ஃபேமிலிக்கு பாதிப்பு இல்ல, பட் நம்ம தான் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியது இருக்குதுன்னு சென்னை கூப்பிட்டு அந்த பில்டிங்ல இருந்து வெளியேறலான்னு இருந்தா அந்த பில்டிங்ல இருந்து அவங்கள போக விடாத மாதிரி அந்த பில்டிங்ல இருக்கிற ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையும் மாத்தி விட்டு அந்த பேய் வந்து இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். எங்களை வீடு இல்லாத ஒரு ஆளா மாத்திட்டீங்களா பாரு, என்ன பண்ற பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல ஏதோ பிளே கிரவுண்ட் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை செமையா பயமுறுத்த பார்த்தா ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் அவன் ஏதோ பவரை யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு, இங்க பாருங்க கிளவி, பேரை மேல பயங்கர பாசனேஸ் இருக்குதுலாம் ஓகே தான், இருந்தாலும் இப்ப நீங்க இறந்து போயிட்டீங்க, நீங்க இறந்து போயிட்டீங்கிற விஷயத்த முதல்ல நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. உங்களோட பேரனை பாத்துக்கிறதுக்காக அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க ரெண்டு பேரும் உயிரோடவே இல்ல, செத்தவ
மாதிரி நடந்துக்குங்க கொஞ்சமாவது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அப்ப அந்த சென்னங்கிற புள்ள என்னன்னா கிட்ட வந்துட்டு ஓகே ஃபைன், உங்களுக்கு பேரனை பாத்துக்கணும் அவ்வளவுதானே, உங்களுக்கு இந்த பேரனை தான் பாத்துக்கணும், பேரண்ட்ஸ் இருக்கிற பேரனை தான் பாத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பேரண்ட்ஸ் இல்லாம ஒரு பேரன் ஒருத்தர் இருக்கிறான், என்ன அவனுக்கு வயசு ஒரு 30